sir? What is demultiplex, sir? Single input and multiple output. So this matter பார்த்தோமா? There is a sum பார்த்தோம். So the next topic வந்து analog to digital converter. So what is analog to digital converter? என்ன process நடக்குதுல? ஒரு analog wave நம்ம கொடுக்கிறோம் அப்படினா it will convert this into digital wave. அது எப்படி நடக்குதுன்னு இத பார்ப்போம். சரியா? So analog signal எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்மளோட analog signals. இத எப்படி மெஷர் பண்ணுவோம்? Already told you என்ன பண்ணனும் voltage அதுக்கு அப்புறம் time இதுல frequency time ஓகேவா சோ voltage எப்படி மெஷர் பண்ணுங்க V peak to peak அப்படினா என்னது இதோட peak value இருக்குலையா அதுல இருந்து negative என்னோட peak value வரைக்கும் மெஷர் பண்ணோம் அப்படினா this is voltage கரெக்ட்டா டைம் அப்படினா டைம் மெஷர் பண்ணுங்க tip to tip என்னது இங்க இருந்து ஒரு tip இது ஒரு மெஷர் பண்றேன் again இங்க இருந்து இது ஒரு மெஷர் பண்றோம் சோ நீ voltage மெஷர் பண்ணாலும் சரி டைம் மெஷர் பண்ணாலும் சரி என்ன பண்ணுங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சைடுலயுமே மெஷர் பண்ணி தான் கண்டுபிடிப்பீங்க ஓகேவா இதோட அனலாக் சிக்னல் நெக்ஸ்ட் என்ன கன்வெர்ட் பண்ணனும் டிஜிட்டல் சிக்னல் சோ பிஃபோர் தட் நோட் பண்ணிக்கோ ஒரு சிக்னலை வந்து அனலாக் வந்து நம்ம டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சாம்பிளிங் சொல்றோம் ஓகேவா சாம்பிளிங் அப்படினா சாம்பிள்ஸ் எடுத்துவா எனக்கு வந்து சம் ஆஃப் சாம்பிள்ஸ் காமிங்க சொல்லுவோம்ல அப்ப சாம்பிள்ஸ்னா என்னது என்ன பண்ணுவோம் சாம்பிளிங்ல சிக்னல்ல வந்து சில சாம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் தனியா எடுத்துட்டா சாம்பிளிங் சொல்லுவோம் சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படினா டாட் இருக்குல்லையா இதெல்லாமே தான் சாம்பிளிங் சொல்லுவோம் சாம்பிள்ஸ் ஆஃப் சிக்னல் உங்களுக்கு எப்படி இருக்கு அனலாக் சிக்னல் என்ன சொல்லுவோம் it is the continuous signal right digital signal discrete signal சொல்லுவோம் அனலாக் சிக்னல்ல வந்து பர்టిక్యులரா வேல்யூ சொல்ல முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கு இல்லையா இதுக்கு நான் 0 and 1 வச்சு புட் பண்ண முடியுமா இல்ல அப்ப என்ன பண்ணனும் டெசிமல் நம்பர்ஸ் சொல்லலாம் இல்ல பாயிண்ட் நம்பர்ல சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 0 and 1 இருக்குன்னு வெச்சுக்கோ இந்த பாசிட்டிவ் சைக்கிள் கண்டெயின் 1 அப்படினா இதுக்குள்ள இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும் 0.2 0.22 0.24 அந்த மாதிரி பர்టిక్యులர் சாம்பிள்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா அப்போ ஒரே ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படினா அதுக்கு என்ன இருக்கும் there is lot of number நிறைய number of samples உள்ள இருக்கும் சரியா இதே நம்ம டிஜிட்டல்ல பார்க்கும்போது என்னவா இருக்கும் சிங்கிள் நம்பர் 0 இல்லனா 1 இந்த நம்பர் தான் இருக்கும் சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா கன்வர்ட் பண்றதுக்கு பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணனும் இந்த மாதிரி சாம்பிள்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம் ஓகேவா சாம்பிள்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் சென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் சென்ட் பண்ணுவோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் சாம்பிளிங் அதுக்கு அப்புறம் ஹோல்ட்னு சொல்லுவோம் ஹோல்ட்னா என்ன நீ இத ஹோல்ட் பண்ணி வெச்சிரு எனக்கு இது வேண்டாம் இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வெச்சு சொல்றியா அப்ப என்ன ஆகும் நான் வந்து ஒரு சிங்கிள் இன்புட் தான் கரெக்ட்டா இப்போ இன்புட் நான் சென்ட் பண்றேன் இதுக்கு நான் சென்ட் பண்ணும்போது இந்த ஹோல் சர்க்யூட்ல போகுதா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் சாம்பிள் வாங்கி வெச்சிருப்பாங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படினா நெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குல்லையா அதான் உங்களோட கன்வர்ஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ் குவான்டைசேஷன் சொல்லுவோம் குவான்டைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓகே நெக்ஸ்ட் ப்ராசஸோட அதுக்கு குவான்டைசிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க இப்போ நான் என்ன பண்றேன் சாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் சாம்பிள் ஆஃப் சிக்னல்ஸ் எடுத்து வச்சிட்டேன் தென் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் சர்க்யூட் சென்ட் பண்றேன் ஹோல்ட் இந்த ஹோல் சர்க்யூட் என்ன பண்ணும் 1 by 1 ஆ சிக்னல்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் குவான்டைசிங் வந்து கொடுக்கும் ஓகேவா இப்போ இந்த குவான்டைசர் என்ன பண்ணும் அப்படினா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு எப்படி கலெக்ட் பண்ணோம்னா இப்போ நான் வந்து சாம்பிள் சொல்லிட்டேன் இந்த சாம்பிளுக்கு வந்து இங்க டிஜிட்டலா கன்வர்ட் பண்ணனும்னா எப்படி சொல்றேன்
இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம்னா குவான்டைஸ் பண்ணிருக்கு சிக்னல். அப்போ இங்க நான் ஒரு சாம்பிள் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சாம்பிள் அந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கு மட்டும் ஒரு 0 வேல்யூ, அதுக்கப்புறம் ஒரு 1 ஒரு 0 ஒரு 1 ஒரு 0 ஒரு 1 சொல்லிட்டு ஒரே ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் வந்து இவ்வளோ குவான்டைஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்கோடருக்கு சென்ட் பண்ணுவோம். இந்த என்கோடர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் குவான்டைஸ் சிக்னல் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி சொல்ல டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணுவோம். இதோட அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் தெரிஞ்சிச்சு இல்லையா, ஒரு சிக்னல் நம்ம கொடுப்போம், அதுக்கப்புறம் அந்த சாம்பிள்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சிக்னல் ஹோல்ட் பண்ணுவோம், குவான்டைஸ் பண்ணுவோம், சிக்னலை வந்து டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணுவோம். வித்தவுட் எதெல்லாம் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இந்த ப்ராசஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வேவ் இருக்கு இல்லையா, அது இன்புட்டா கொடுக்கலாம். அதோட அனலாக் வேவ். இந்த பாக்ஸ் பாக்ஸா இருக்கு இல்லையா, இதோட அவுட்புட் வந்து டி அவுட். நல்ல இது அவுட்புட் தான் கிடைக்கும். புரிஞ்சா? இதே ஒரு ரிவர்ஸ் கன்வர்ஷன் என்ன பண்ணுவோம், டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ட்டர்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படியே பண்ணிட்டு வருவோம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அண்ட் இது வந்து இப்போ வந்து நம்ம நோட் பண்ணிப்போம், தட் இஸ் மல்டிபிள் டைப்ஸ் நோட் பண்ணிப்போம். So first type என்ன அப்படின்னா dual scope ADC, dual scope ADC. and second type வந்து பார்த்தா அப்படின்னா flash ADC, flash ADC. next one successive approximation, successive approximation. and then your next type semi flash ADC, semi flash ADC. and next one sigma delta ADC, sigma delta ADC. and pipeline ADC, pipeline ADC. ஓகேவா? சோ இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா dual scope னு சொல்றோம் இல்லையா, dual scope னா என்னது, dual scope CRO எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அப்போ டபுள் தி ஸ்கோப்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்வர்ஷன் ப்ராசஸ் நடத்துவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் ஃபிளாஷ் ADC அப்படினா ஃபிளாஷ்னா என்னது, பர்மனண்டா அப்படினா டேட்டா வந்து டெலிட் பண்ணுவோம் இல்லையா, சோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சிக்னல் நம்ம அனலாக் டு டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு நான் டேட்டா சொல்லிருக்காங்க. அதை நீங்க நோட்ஸ்ல பாருங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து சக்சஸிவ் அப்ராக்ஸிமேஷன். இந்த டைப்ல நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் அது இல்லாம இப்போ கரண்ட்ல வந்து என்ன போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஜிட்டலைஸா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து அட்வான்டேஜ் எழுதி வச்சுக்கோங்க, உங்களோட அப்ளிகேஷன் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சொன்னா த்ரீ சொன்னா 2 டைம்ஸ், 4 சொன்னா 1 டைம். சரி, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 3 2 1 4 4 2 3 சமய கிளாஸ் பண்ணுங்க. Today I am talking about ADC. ADC is a process of conversion of analog to digital conversion. Where in analog to digital conversion we have 4 main processes. First is sample and hold and transferring then encoder. So this is the analog signals from first, where analog signals have continuous continuous signals or bandwidth, where each have points and peak values in it. So in order to calculate the voltages in it, we have to see the first signal positive or peak value in it, and next the negative signal peak value in it. So we subtract the two values, we get the voltage in it. Then next for calculating the time in seconds, where for peak to peak method, where the first and second we have to compare how many seconds is there in it, and the next. So we should compare two values we got from the, we will calculate the time in it. So in a digital
where it is discrete. So in order to convert from analog to discrete, first we are taking the samples from it. So these are the sample points in the analog, where we take the sample point, then we have to hold the sample point to for conversion. Then for next quantizing, we have to convert this analog to digital. Therefore, the sample point. The sample point will be continuous in the analog, but after that it will become discrete by this transmission process. Then by encoder, we will be getting the output as from discrete value to the output where we are getting the analog to digital converter. So this is the whole process of analog to digital converter. Thank you.